பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷல் பருப்பு பாயாசம் தான் செய்ய போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாமுங்க. டைமுமே ரொம்ப கம்மி, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். சரி, எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். 1 saree வித் மல்டிபிள் பிளவுஸுங்க. ஒரே ஒரு saree. இந்த சாரியில் வந்து எந்த கலருமே இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சாரீக்கு வந்து எந்த பிளவுஸ் வியர் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த saree வந்து சில பிளவுஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். சாரியும் கூட தான். உங்களுக்கு இந்த பிளவுஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சாரீஸ்லாம் எப்படி ஈஸியாக வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 to 10 மினிட்ஸில் வந்து மேக்கப் வந்து சிம்பிளாக எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போதுமே ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணிங்க, அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்கப்புக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்சீலர் எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு கையிலே சும்மா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எப்போதுமே வந்து லைட்டாக காம்பேக்ட் பவுடர் போடுவேங்க. காஜல் வந்து ஒரு லேயர் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஐப்ரோ வந்து ப்ளக் பண்ணோம்னா வந்து அழகாக இருக்கும். நான் வந்து ப்ளக் பண்ணலை, இப்போதைக்கு சும்மா இருக்கிறேன். ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் எப்போதுமே லைட் கலர்ஸ் தாங்க சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்குமோ அது வந்து போட்டுக்கலாம். பொட்டு வந்து வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஜிமிக்கி வந்து ப்ளவுஸுக்கு மேட்சாகவே வச்சுருப்பேங்க. அது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். வளையல் போடும்போது பார்டர் வளையல் போட்டுட்டு போடுங்க, போட்டால் அழகாக இருக்கும். ஆரம் செட்டு பார்த்தீங்கன்னா சாரீக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டால் தாங்க அழகாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் பூ ஆல்ரெடி நான் வந்து ஒரு செட்டு வச்சுருப்பேங்க. இது வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். மேக்கப் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஃபைனலாக இது தேவையான எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்குது, போடுவோம். இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண அந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஆன்லைன் தான் வாங்கினேன். லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பிங்க் கலர் ப்ளவுஸு, ப்ளூ கலர் ப்ளவுஸு எல்லாமே வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாரீக்கு நம்ம வந்து என்ன கலர் ப்ளவுஸ் போட்டாலுமே அழகாக இருக்கும். பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 1 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பை சும்மா அலசிட்டு போட்டுடலாம். இதுக்கு அளவாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு 2 to 3 விசில் விட்டிங்கன்னா அது கரெக்டாக குழையாக வெந்திருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் அதில் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அளவாக தண்ணி ஊற்றி இப்போ வந்து தேங்காய் திருவி பால் எடுக்க போகிறோம். 1, 2, 3 பால் எடுக்கணும்.
ஃபர்ஸ்ட் பால் மட்டும் திக்கா தனியாக எடுத்து வச்சுக்கணும், செகண்ட் அண்ட் தேர்டு வந்து தனியாக எடுத்துக்கணும். வெல்லம் வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்துக்கேங்க. இது வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இல்லை அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சு இடித்து எடுத்துப்பாங்க. அப்போ தான் வந்து தண்ணி விட்டு காய்ச்சும் போது ஈஸியாக கரையும். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டு இதை வந்து ஆற வச்சுருங்க. இப்போ அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பருப்பு கூட வெல்லத்தோட அந்த பாகு நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்டு கொஞ்ச நேரம் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பருப்பையும் அந்த வெல்லம் பாகையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா. இப்போ செகண்ட் பாலும் தேர்டு பாலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அது வந்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த தேங்காய் பால் திக்காக இருக்கும், அந்த தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பில்லா பண்டம் குப்பையில அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ரொம்ப அள்ளி போடக்கூடாது, சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட போகிறோம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இல்லை அதிலேயே சர்வ் பண்ணுறா கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து வறுக்க போகிறோம். நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். எனக்கு வந்து திராட்சை ப்ரௌன் கலர் கிடைக்கல, பிளாக் கலர் தான் இருந்துச்சு. அதனால் அதை யூஸ் பண்ணிட்டேன். அதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் என்ன சாப்பிட்ருப்பீங்க பருப்பு பாயாசம், அதை விட நம்மளோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.